ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மாயாண்டி குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கடுங்காஃபி விஷயத்த பெரிய விஷயமாக்கிடணும், ஊதி பெருசாக்கிடணும்னு சொல்லிட்டு ராசாத்தி நம்ம பூங்கொடிக்கு தனியாக சாப்பாடு செய்கிறதுக்காக ஸ்டவ்வு அதுக்கெல்லாம் என்னெல்லாம் தேவையோ ஒட்டுமொத்த பொருளையுமே எடுத்துகிட்டு வந்து இறக்கியிருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம பூங்கொடிக்கிட்ட, இங்கே பாரு பூங்கொடி, நீ இனிமேல் தனியாக சாப்பாடு செஞ்சுக்கோ, இனிமேல் யாருக்கிட்டேயும் போயிட்டு கையேந்தாத பூங்கொடி, நமக்கு என்ன வசதி இல்லையா? அது மட்டும் இல்லாமல் உன் வசதிக்கு என்ன வேணுமோ நீ பாட்டுக்கு செஞ்சுக்கலாம், வேணும்னா யார்கிட்டையும் போய் கையேந்தணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படி சொல்லிட்டு இங்கே ராசாத்தி சொல்லிவிட்டு இந்த பொருள் எல்லாத்தையுமே அடுக்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே தெய்வானை இருந்துட்டு, அடியே இந்த வீட்டை ரெண்டாக்கணும், அழகரை எங்ககிட்டேருந்து பிரித்து நீ தனி கொடுத்தணும் நடத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இப்படி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி ஸ்டவ்வு, தொடப்பம், முறம், பருப்பு, சர்க்கரை, அரிசின்னு எல்லாத்தையுமே உன் அத்தைக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னியாடி. இங்கே பாரு, உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவில் நான் எங்கேயுமே பார்க்கவே இல்லை. இப்படி குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறியடி, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி அப்படி சொல்லிட்டு தெய்வானை பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பூங்கொடி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என் அத்தை செஞ்சதில் என்ன நியாயம், என்ன தப்பு இருக்குது? நியாயமாக தான் செஞ்சுருக்காங்க. ஒரு காஃபிக்கு என்னெல்லாம் நீங்கள் அந்த அழகரோட அம்மா கிட்ட சொல்லிவிட்டு பொய்யெல்லாம் பேசி என்னை கெட்டவளாக்கினீங்க. இங்கே பாருங்கள், உங்களை மாதிரியெல்லாம் எனக்கு பொய் ஃப்ராடெல்லாம் பேச தெரியாது. அதையும் தாண்டி உங்ககிட்டலாம் நான் எதுக்காக உங்கள் காஃபி சாப்பாடு அது வேணும் இது வேணும்னு வந்து நிற்கணும்? என் இஷ்டத்துக்கு நான் ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்க போகிறேன், இதெல்லாம் இருக்கட்டுமே, இதுவும் எனக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பூங்குடி வந்து அவங்களுக்கு ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில், அதாவது ஒரு 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ சமைக்க ஆரம்பிக்கிறாங்க நைட்டு 9 மணிக்கு. ஸோ ஃபங்க்ஷனுக்கு போன நம்ம மீனாட்சி, மாயாண்டின்னு இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ இங்கே நம்ம தெய்வானம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. மீனாட்சி வந்தும் வராதம்மா இங்கே மீனாட்சிக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. மாயாண்டி ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு. ஸோ மீனாட்சிக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவோம். மீனாட்சிக்கு பயங்கரமாக கோவம் வருது. உள்ளே வந்து பார்த்தா இங்கே நம்ம பூங்கொடி ஏதோ செய்கிறதுக்காக அடுப்பை பற்ற வைக்கிறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஏண்டி இந்த குடும்பத்தை ரெண்டாக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணி திட்டம் போட்டு எங்கள் நிம்மதியெல்லாம் கெடுக்கணுன்றதுக்காக நீ இப்படி 2 அடுப்பு, இந்த ஒரே வீட்டில் 2 அடுப்பு வைக்கணும்னு நினைக்கிறியாடி? தனி கொடுத்தணும் நடக்கணும்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, என் பிள்ளையையும் சரி இந்த வீட்டிலும் என் பிள்ளையை என்கிட்ட உன்னால் பிரிக்கவும் முடியாது. அதே சமயம் இந்த வீட்டில் 2 அடுப்பு எரியவே கூடாதுடி அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு சாமானத்தையும் அப்படியே எடுத்து விசிறிடுறாங்க. உடனே நம்ம நந்தினி, தெய்வானை எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்றவங்க சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இது எதையுமே பொறுத்துக்க முடியல. ஏன்னா இருக்கிறது ஒரே பையன், தன்னோட பையன் தன்னு கூடயே தான் இருக்கணும், அவங்க தனி கொடுத்துன்னு போகக்கூடாதுன்ற எண்ணம் வந்து எல்லா தாய் தகப்பனுக்குமே இருக்கும். ஸோ அதே தான் நம்ம மீனாட்சியுமே செய்கிறாங்க. என்ன ஒன்று, கொஞ்சம் கோபம் அதிகமாகி கண்டதை பிடிச்சி எல்லாத்தையுமே அவங்க வச்சுருக்க எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி போடவும் இங்கே நம்ம மாயாண்டியுமே வந்துடுறாங்க. மீனாட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ கொஞ்சம் பொறுமையாக பேசிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம மாயாண்டியுமே சொல்கிறாங்க. அதை எதையுமே கேட்காம நம்ம மீனாட்சி வந்து எல்லாத்தையுமே எடுத்து விடவும் அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு ஒரு ஏதோ அது எல்லாத்தையுமே தூக்கி எறிகிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இரும்பு இருந்திருக்கு போல். ஸோ மேலே கம்பியில் பட்டு அது வந்து கரெக்டாக இங்கே நம்ம பூங்கொடி தலை மேலே வந்து விழுது. தலையிலேருந்து ரத்தமாக கொட்டுது. ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு இங்கே பூங்கொடி கத்தவும் உடனே மாயாண்டி ஓடி வந்து, எத்தா பூங்கொடி அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மீனாட்சியும் ஒரு நிமிஷம் அப்படியே பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்காங்க. நம்ம நந்தினி எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்காங்க. உடனே நம்ம தேன்மொழி இருந்துட்டு, ஐயோ அப்பா, அன்னைக்கு ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, அப்பா இப்போவே அண்ணியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், வாங்கப்பா அப்படி சொல்லிட்டு உடனே ஆட்டோவை பிடிச்சி உடனே இங்கே நம்ம பென்னி, செம்புலி, அதுக்கப்புறம் தேன்மொழி, நம்ம மாயாண்டி இவங்க எல்லாருமே நம்ம பூங்குடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி தான் சின்ன பிரச்சனையில் இப்படி ரத்தம் வந்துருச்சு, பாருங்கள் டாக்டர், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கள் டாக்டர் அப்படி சொல்லிட்டு எங்கள் மாயாண்டி வந்து ரொம்பவே பதட்டமாக சொல்கிறாங்க. டாக்டர் வந்துட்டு, நீங்கள் பயப்படாதீங்க, நெத்தியில் தான் அடிபட்டிருக்கு, தேயில் போடுற மாதிரி இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேயில் போட்டுட்டு அதுக்கு மருந்து எல்லாத்தையுமே வச்சு கட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் பூங்கொடி வெளியே வராங்க. ரொம்ப வலி இருக்கும் போல். ஸோ ரொம்ப அப்படி டயர்டாக இருக்காங்க. நம்ம மாயாண்டி இருந்துட்டு, எத்தா பூங்கொடி இப்போது ரொம்ப வலிக்குதாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்கொடி எதுவுமே பேசாமல் அப்படி முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. நம்ம மாயாண்டிக்கு ரொம்ப பதட்டம் ஆகிப்போச்சு, பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறிட்டாங்க. தேன்மொழி இருந்துட்டு, நீ கவலைப்படாதீங்க, நீ
சீக்கிரமாகவே சரியாயிடணும். ஐயோ நம்ம யாரையும் எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம பூங்கொடி பயங்கர கோவமாக இருக்காங்க, பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. உடனேங்க நம்ம மாயாண்டி டேப்லெட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ நம்ம பூங்கொடியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே மீனாட்சி கூட ரொம்பவே பதட்டமாக பயத்தோடு இருக்காங்க. ஏதாவது மண்டையில் அடிபட்டு போய் சேர்ந்துருவாளோ அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டாங்க. தெய்வானை இருந்துட்டு மதனி நீங்கள் கோவப்பட்டே தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இல்லை மதனி, நான் ஏதோ தெரியாமல் பண்ணது தப்பு தான். ஆனால் அதுக்காக இந்த வீட்டில் 2 அடுப்பு எரியணுமா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனையும் என்கிட்டருந்து பிரிக்கணும்னு பார்க்குறாளே. இந்த வீட்டில் உள்ளவங்களோட முகத்திரையை கிழிக்கிறேன், இந்த வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஊர் முன்னாடி அவமானப்பட வைக்கிறேன்னு இந்த வீட்டுக்கு வந்தவ இன்னைக்கு தனியாக சாப்பாடு செய்கிறா அப்படின்னா, தனி கொடுத்துன்னு போகணும்னு நினைக்கிறா அப்படின்னா அது எப்படி மதனி என்னால் தாங்கிக்க முடியும்? என் அழகர் தான் எனக்கு எல்லாமே, எனக்கு அவன் தான் என் உசுரே. ஆனால் அப்படி இருக்கிறப்போ இப்படி பண்ணதும் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. கோவத்தில் நான் என்னென்னமோ பண்ணி அவளுக்கு ரத்தம் வர வச்சுட்டேன். அடி பலமாக படித்தா என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மதனி அப்படி சொல்லிட்டு மீனாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கிட்டு இருக்க டைமில் இங்கே நம்ம மாயாண்டியுமே வந்துடுறாங்க. உடனே நம்ம மீனாட்சி ஓடி வந்து எங்க எப்படிங்க இருக்குது அந்த பிள்ளை அப்படி சொல்லிட்டு, போது நிறுத்து மீனாட்சி, நீ எதுவுமே அந்த பிள்ளையை பற்றி விசாரிக்காத. கொஞ்சமாவது உனக்கு பொறுமான்றது இருக்கா? வயசு ஆகுதே தவிர உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. பூங்கொடி மேலே இருந்த கோவத்தினால நீ அவள் மண்டையை உடைக்கணும்னு பிளான் பண்ணிட்டல. பூங்கொடிக்கு ஏதோ ஒன்று ஆயிருந்து ஏதாவது நடந்திருந்தா ஐயோ பேச்சுக்கும் மஞ்சமலைக்கும் நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்? ஐயோ கடவுளே, ஊரில் உள்ளவங்க எல்லாருமே என்ன பேசியிருப்பாங்க? இதை எதையாவது நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? அதையும் தாண்டி அந்த பிள்ளை எப்படி வலியெல்லாம் தாங்கிக்கிச்சோ அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே தெய்வானை இருந்துட்டு அண்ணன் மதனி ஏதோ தெரியாமல், அது என்னத்தா, அது எப்படி தெரியாமல் எப்படி இதை செய்ய முடியும்? பெரியவங்களாம் ஆயிட்டோம் அப்படின்னா, வயசு ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் வேணும். அந்த பிள்ளை தப்பே கூட பண்ணியிருக்கட்டுமே, என்ன எதுன்னு வாயில் கேட்கணும். இப்படி அடித்து மண்டையை உடைக்கிறதா? மீனாட்சி நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நான் நீ எதுவும் பேசாத மீனாட்சி, ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏதோ அந்த பிள்ளை கல்யாண மண்டபத்துக்கு வராமல் நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஏதோ சின்ன பிள்ளை தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு. போக போக அந்த பிள்ளை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நானும் உனக்கு எத்தனையோ டைம் எடுத்து சொல்லியிருக்கேன்ல. அது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு பூங்கொடியை ஒரே அடியாக போட்டு தள்ளிடலாம், அவளை மேலுக்கு அனுப்பிடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இல்லை மீனாட்சினி அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம மாயாண்டி கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் நினைக்கவே இல்லைங்க. ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? ஓ, உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சுன்னொன்னே உங்களுக்கு இம்புட்டு கோவம் வருதாங்க? ஏங்க நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலைங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ வயசாகுதுன்னா கொஞ்சம் புத்தி அறிவு வேணும், நிதானம் பொறுமையும் வேணும் அப்படி சொல்லிட்டு மாயாண்டி பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. உடனேங்க நம்ம மாயாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு மீனாட்சி, நீ பண்ண காரியத்துக்கு பூங்கொடிக்கிட்ட மன்னிப்பு கேளு. ஏங்க நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? அவள் இந்த வீட்டை ரெண்டாக்கணும், அழகரை நம்ம கிட்டேருந்து பிரிக்கணும், தனி கொடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்கங்க. அப்படி இருக்கிறப்ப எனக்கு கோவம் வருமா வராதாங்க? நீங்களே சொல்லுங்கள். எம்புட்டு கோவமானாலும் இருக்கட்டும் மீனாட்சி, அதுக்காக நீ ஒரு உசுரவே எடுக்கணும்னு நினைப்பியா? இம்புட்டு மோசமானவளா நீ அப்படி சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க மீனாட்சியை. மீனாட்சி ரொம்ப வருத்தமாக இருக்கு அவங்களுக்கு. ஏங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க, உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கிட்டே இப்போ நான் மன்னிப்பு கேட்கணும், அப்போ தான் நான் தப்பு பண்ணலன்னு அர்த்தம். அப்படியாங்க? நீங்கள் ஏன் இடத்துலேருந்து ஏங்க யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க? அழகரை என்கிட்டருந்து ஒட்டுமொத்தமாக பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க இவ. மீனாட்சி கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, அப்படியெல்லாம் பூங்கொடி நினைக்கவே கிடையாது. இந்த வீட்டில் உள்ளவங்களோட முகத்திரையை கிழிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம நல்லவங்களாக தானே இருக்கோம், கெட்டவங்களாக இருந்தால் தான் பயப்படணும். அப்படி ஒரு விஷயம் இங்கே இல்லவே இல்லைன்றப்போ வேறு எதுக்காக நீ அவன் மேலே அம்பிட்டு கோவப்படுற? இங்கே பாரு மீனாட்சி, நீ செஞ்ச காரியத்துக்கு மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். ஏங்க என்னால் முடியாதுங்க, ஏதோ தெரியாதனமாக அந்த பிள்ளை நெத்தியில் விழுந்து அந்த பிள்ளைக்கு ரத்தம் வந்து அந்த பிள்ளைக்கு வலியை கொடுத்தது தப்பு தான். அதுக்காக நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுங்க. அவள் வயசு என்ன, என் வயசு என்ன? நான் தெரிஞ்சு தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்டிருப்பேங்க. ஆனால் இது யதார்த்தமாக நடந்தது, அதனால் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாதுங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க. கரெக்டான சமயத்துக்கு இங்கே நம்ம பூங்கொடி வந்து, என்னங்க ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க விட்டா? இங்கே பாருங்கள், நான் தனி கொடுத்தனும் கூட போவேன், உங்களுக்கு என்ன? அதெல்லாம் ஏன் விருப்பம். நீங்கள் அது மூலமாக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷங்க.
நான் தனி கொடுத்தனமும் போவேன், உங்கள் பையனை பிரிச்சியும் கூட்டிகிட்டு போவேன். அது மூலமாக நீங்கள் வருத்தப்படுவீங்கள. என் அப்பாவும் என் குடும்பமும் உங்களால் எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கு. அப்போ நீங்களும் கஷ்டத்தை அனுபவிங்க. உங்களுக்கு மட்டும் அது வலிக்குது அப்படின்னா எங்களுக்கும் அப்படி வலிக்கு தானே செஞ்சுருக்கோம். நீங்கள் பாருங்கள், நான் தனியாக சாப்பாடு செய்கிறதுனால உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன உங்கள் பையனை அப்படியே தூரமாக கூட்டிகிட்டு போயிட்டு வேறு எங்கேயோ அடுக்கடுக்காக வீடை கட்டி நாங்கள் தனி கொடுத்துன்னு போகிற மாதிரி தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் தனி கொடுத்துன்னு போகிறேன், உங்கள் பையனை கூடவே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சும்மா சாதாரணமாக அடுப்பை பற்ற வச்சு ஏதாவது காஃபி போடலாமேன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னடனா இம்புட்டு பெரிய பிரளயத்தவே உருவாக்கிட்டீங்க. நேற்று கூட இதோ இங்கே நிற்கிறாங்களே உங்கள் மதனி, கடுங்காஃபி நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்கவே இல்லைங்க. இந்த உங்கள் பொண்ணு தேனு இவ தான் கடுங்காப்பி போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் போய் குடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். நானும் போய் பார்த்தேன், ஆனால் அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே இல்லை. உடனே அவங்க இருந்துட்டு எதுக்காக வந்த என்ன வேணும்னு கேட்டாங்க. காஃபின்னு சொன்னேன், அப்படி தான். ஆனால் அவங்கக்கிட்ட நான் காஃபி கூட கேட்கவே கிடையாது. அவங்க என்னன்னா அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்ககிட்ட பொய்யா சொல்லி என்னென்னவோ கோத்து விடுறாங்க. நீங்கள் என்னடனா சாதாரணமாக இப்போ காஃபி போடுறதுக்கு தண்ணி கொடுத்துன்னு போகிறா, அது போகிறா இது போகிறான்னு கதையாக கட்டி என் மண்டையை உடச்சிட்டீங்க. எங்கே பாருங்க, இந்த விஷயத்த நான் இப்படியே விட மாட்டேன். என் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா உங்களை அப்படி கொன்று போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே எங்கள் மீனாட்சி இருந்துட்டு, என்னடி விட்டால் ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, எங்கள் பாரு நீ பண்ணினது மிகப்பெரிய தப்பு தான். நீ பண்ணுற ஒவ்வொரு காரியமும் அந்த வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக தாண்டி இருக்குது. இங்கே பாரு, உங்ககிட்டலாம் என்னால் மன்னிப்பு கேட்கவே முடியாது. ஏங்க உங்கள் தங்கச்சி பொண்ணு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இப்போ எதுவும் நீங்கள் பேச மாட்டீங்களே. உங்கள் தங்கச்சி பொண்ணு என்கிட்ட மரியாதை குறைவாக பேசிக்கிட்டு இருக்கா, கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ எதுவுமே பேச மாட்டீங்க, வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருங்க அப்படி சொல்லிட்டு. மீனாட்சி, நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. என்னதான் நீ சமாளித்தாலும் பேசினாலும் நீ பண்ணினது மிகப்பெரிய தப்பு தான். பூங்கொடிக்கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படி சொல்லிட்டு. முடியாதுங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக சொல்லவும், உடனேங்க நம்ம மாயாண்டி ஓடி வந்து பல்லாருன்னு இங்கே மீனாட்சி அரைஞ்சிடுறாங்க. கண்ணமெல்லாம் அப்படி செவந்துருது. மாயாண்டியோட கை ரேகை அப்படி பதஞ்சிருது. அந்த அளவுக்கு பலமாக அடிச்சிட்டாங்க. பயங்கர ஷாக்கிங்கோட கண்ணில் தண்ணீர் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி ஷாக்கிங்காக இங்கே நம்ம மாயாண்டியை பார்க்குறாங்க. ஏங்க நீங்கள் இப்படி என்னை அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட எதிர்பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைமில் அழகர் வராங்க. ஏதோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. உடனே இங்கே நம்ம சுருளி இருந்துட்டு, மாப்பிள்ள வீட்டில் ஏதோ பிரச்சனை போல மாப்பிள்ள, எல்லாரும் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. சரி வா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உடனே இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு, எங்கள் பாரு மீனாட்சி, இதுக்கப்புறம் பூங்கொடி விஷயத்தில் யாராவது தலையிட்டீங்க அவ்வளோதான். இந்த வீட்டில் அவளுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும்னு தோணுதோ அப்படி தான் இருப்பா. தனியாக அவள் காஃபி போட்டு குடிச்சிக்கிறாளா, சமைச்சு சாப்பிட்டுக்கிறாளா, சாப்பிட்டுக்கிட்டோம், அதெல்லாம் அவளோட விருப்பம். அவள் என்ன வழியில் போனாலும் நம்ம அதை தடுத்து நிறுத்தவே கூடாது. அவள் விருப்பப்படி அவள் வீடு மாதிரி இந்த வீட்டில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாயாண்டி சொல்கிறாங்க. இங்கே நம்ம மீனாட்சி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அழகர் இருந்துட்டு, அம்மா என்னம்மா பிரச்சனை, ஏம்மா இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அழகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி அழகரை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. தெய்வானை இருந்துட்டு, ஐயா அழகர் இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நடந்தது எல்லாத்தையுமே, அதாவது ராசாத்தி வந்தது, அந்த ஸ்டவ் அடுப்பு எல்லாமே கொடுத்தது, அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சி இது எல்லாமே எடுத்து போடுது, 2 அடுப்பு இருக்காடி வீட்டில் பிரிக்க பார்க்குறேன் அப்படின்னு கேட்டு போட்டு தெரியாமல் நம்ம இது யார் பூங்கொடி மேலே ஏதோ ஒரு கம்பி பட்டு ரத்தம் வந்ததுன்னு இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம மாயாண்டி மீனாட்சி அடித்த விஷயமும் சொல்கிறாங்க. நம்ம அழகருக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே நம்ம அழகர் மாயாண்டிக்கிட்ட வந்து, என்னப்பா உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக நீங்கள் அம்மாவை கை நீட்டினீங்க, இவளை பற்றின விஷயம் தெரிஞ்சே நீங்கள் இப்படி அம்மாவை அடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இங்கே பாருங்கப்பா, இவன் நமக்காகலாம் இங்கே இல்லவே இல்லைப்பா, அவள் நம்மளை பழி வாங்கணுன்றதுக்காக வந்திருக்கா. அவள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எத்தனை பிரளயத்தை உருவாக்கிக்க இருக்கா. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவளுக்காக அம்மாவை அடிச்சிருக்கீங்க. இத்தனை வருஷத்தில் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் அம்மாவை அடித்து நான் எப்போவுமே பார்த்ததே இல்லையேப்பா. ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க? அம்மாவோட மனசு எப்படியெல்லாம் வலிச்சிருக்கும், ஏன்ப்பா அம்மாவோட மனசை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அழகர் பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. உடனே இங்கே மாயாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு அழகர், அப்போது பூங்கொடியை அடித்தது தப்பு இல்லையா, ரத்தம் வந்தது, அந்த வலியை பூங்கொடி எப்படியெல்லாம் அனுபவிச்சிருப்பா அப்படி சொல்லிட்டு. போதும் நிறுத்துங்கப்பா,
தெரியாமல் நடந்த விஷயம். நீங்கள் தெரிஞ்சு அம்மாவை அடிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன்ப்பா. நீங்கள் அந்த பூங்கொடியையும் ஒன்று தான்ப்பா. நீங்கள் உங்கள் தங்கச்சி பொண்ணுக்காக நீங்கள் என்னன்னாலும் செய்வீங்க. இங்கே பாருங்கப்பா, இதோட கடைசியாக இருக்கும். உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன்ப்பா. அம்மாவை அடிச்சுட்டு இல்லை, இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுப்பா உங்ககிட்ட நான் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாட்சியை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம அழகர். இங்கே நம்ம மாயாண்டி பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. நம்ம பூங்கொடி இருந்துட்டு இப்போது ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா என்ன இம்புட்டு மோசமாக இருக்காங்க, மண்டையில் கம்பியை போட்டு நம்ம மண்டையை உடச்சி ரத்தம் வர வச்சுட்டாங்களே, இவங்களை சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும், இவங்களுக்கான தண்டனையை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே சமயம் நம்ம மாயாண்டி வந்து பூங்கொடி பக்கம் தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. அதையும் தாண்டி பூங்கொடிக்காக நம்ம மீனாட்சியை அடிச்சிருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. அம்புடு நடந்துமே அவங்க நம்ம பக்கம்தான் பேசினாங்க. தேவையில்லாமல் நம்ம பிரச்சனையை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. கட்டின பொண்டாட்டியே நமக்காக அடித்தாங்க அப்படின்னா இங்கே நடந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லாமா வேண்டாமா? சொன்னோம் அப்படின்னா மாயாண்டி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? வேண்டாம், சொல்ல வேண்டாம். நமக்காக அவர் சப்போர்ட் பண்ணினார், அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்கொடி வந்து நினைக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அழகரும் மீனாட்சியும். அழகர் வந்து ரொம்பவே நொந்து போயிருக்காரு. ஏன்னா மீனாட்சி மேலே அவங்க ரொம்ப உசிரியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னோட அம்மா எப்போவுமே கஷ்டப்படுறத பார்க்கவே கூடாதுன்ற மாதிரியெல்லாம் நினச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வண்டியில் வரப்போ அழுதுகிட்டே தான் வராங்க நம்ம மீனாட்சி. இப்போது நம்ம அழகர் இருந்துட்டு, அம்மா அழுகாதம்மா, அப்பா ஏதோ ஒரு கோவத்தில் உங்களை அடிச்சிட்டாரு, அதுக்காக நீங்கள் அதுவே நினச்சி அழுதுகிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அழகரு, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, இத்தனை வருஷம் வாழ்க்கையில் என்னை எதிர்த்து கூட உன் அப்பா பேச மாட்டாங்க. ஏன் நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துலையோ முக்கியமான விஷயத்துலையோ நான் முடிவெடுத்தேன் அப்படின்னா அதுக்கு மறுப்பு கூட சொல்ல மாட்டாங்க. இம்புட்டு ஏன் ஒரு நாள் கூட என்னை கையெடுத்து அதாவது கை ஓங்கி அடித்தது கிடையாது. இப்படியெல்லாம் இருந்த மனுஷன் இன்றைக்கி இந்த அளவுக்கு மாறி இருக்காங்க அப்படின்னா அதை நினைக்கிறப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுயா. உன் அப்பா தானே என்னை என்னை கட்டிக்கிட்ட புருஷன் தானே, அடிக்கிறதுலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவளுக்காக என்னை அடிச்சிட்டாரே, அவள் தப்பு செஞ்சாயா? உன்னை என்கிட்டருந்து பிரிக்கணும்னு நினச்சாயா? ஒரே வீட்டுக்குள்ளே 2 அடுப்பு வைக்கலாமாடா? ஏன் நம்ம அடுப்பில் பற்ற வச்சு காஃபி போட்டால் அவளுக்கு ஆகாதா? அவளுக்கு யாராவது ஒருத்தர் காஃபி போட்டு கொடுக்கணுமா என்ன? நேற்று கூட மதனி உங்கள் அத்தையை, நீ இந்த வீட்டில் வேலைக்காரி தான், நீ தான் எனக்கு காஃபி போட்டு கொடுக்கணும், சீக்கிரமாக போட்டுக்கிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணுறாளாம். என்ன உங்கள் அத்தை என்ன நம்ம வீட்டில் வேலைக்காரியாவாக இருக்காங்க? ஏதோ நாள் ஃபுல்லாக கிச்சனில் நின்று நமக்காக சமைச்சு போடுறாங்க. அதெல்லாம் ஒரு உறவு பாசத்துக்காக மட்டும்தான். ஆனால் அதவே கொச்சப்படுத்துகிறாளே அவளுக்கெல்லாம் எப்படி தான் மனசு வரும்? ஏண்டா அவளாம் ஒரு பொண்ணா? சி, நினைக்கவே அப்படி கடுப்பாக இருக்குது. அவளெல்லாம் ஒரு பொண்ணுன்னு பெற்று வளர்த்துருக்காக பாரு. அவளை பூங்கொடின்ற பேரை கேட்டாலே எனக்கு எரியுதுடா அழகு. அவளை போயிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக மாறி இருக்கிறத நினச்சா இன்னும் என் பெத்த வயிறு பற்றிக்கிட்டு எரியுதுடா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாட்சி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அழகர் இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ கவலைப்படாதம்மா, என்ன பண்ணுறது, நடக்கிறது தான் நடக்கும், நடக்கிறது எல்லாத்தையுமே யதார்த்தமாக ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை கடந்து போய் தான் ஆகணும், நமக்கு வேறு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அழகர் வந்து சொல்கிறாங்க. இப்போது மீனாட்சிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஐயா அழகர், எது வேணாலுமே நம்ம மாற்றிடலாம், ஆனால் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படியா நான் மாற்றுவேன்? அவள் கூடலாம் உன்னால் எப்படியா சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படி சொல்லிட்டு. நான் எங்கம்மா சந்தோஷமாக இருக்கேன்? அவள் கூட அவளுக்கு எனக்கு என்றைக்கு கல்யாணம் நடந்துச்சோ அவள் கழுத்தில் நான் என்றைக்கு தாலியை கட்டணும் அந்த நிமிஷத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுக்கு எந்த அசிங்கம் வந்துடுமோ, என்ன பங்கம் ஏற்பட்டுருமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு தாம்மா என் வாழ்க்கை போய்கிட்டுருக்கு. எனக்கு என்னமோ இந்த வாழ்க்கை பிடிக்காத மாதிரி தான் இருக்கே. அதையும் தாண்டி நான் நந்தினியை எம்பிட்டெல்லாம் லவ் பண்ண தெரியுமாம்மா? உசுராக 2 பேரும் நேசித்தோம். சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் மனசில் ஒருத்தர் அம்புட்டு ஒரு பாசமாக இருந்தோம். நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறப்போ எப்படியெல்லாம் இருக்கும், எத்தனை குழந்தை பெற்றுக்கலாம், நம்ம எப்படிலாம் வீடு கட்டலாம், இப்படி இருக்கலாம், அங்கே இருக்கலாம், நம்ம இவ்வளோ க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தையும் நாங்கள் அப்படியே கனவுலேயே ரசித்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்மா நாங்கள் புருஷன் பொண்டாட்டியா. ஆனால்
என்னென்னமோ சொல்லி எங்கள் கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் யதார்த்தமாக எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த பூங்கொடி கழுத்தில் நான் தாலி கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. என்னென்னமோ மாறி போச்சுமா. இந்த நிமிஷம் வரைக்குமே நந்தினி நெருப்பில் நிற்கிற மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவள் ரொம்ப வேதனை அனுபவிக்கிறாம்மா. அவள் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தே நான் ரொம்ப நாளாச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அழகர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க மனசில் உள்ள எல்லா கஷ்டத்தையுமே இங்கே நம்ம மீனாட்சி கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ மீனாட்சிக்கு ஒரு யோசனை வருது. ஐயா அழகர், இதுக்கப்புறமும் உனக்கு பிடிக்காம நீ ஏன் வாழணும்? இந்த உலகத்தில் எம்புட்டோ சத்தம் வந்துருச்சு. பிடிச்சாதான் யா ஒருத்தவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நீ ஏற்றுக்கிட்டு ஏன் வாழணும்? அதையும் தாண்டி உங்களை நான் பழி வாங்க போகிறேன், உங்களை இப்படியெல்லாம் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு தைரியமாக நம்ம முன்னாடியே சொல்லி நம்ம வீட்டில் உட்காண்ட்ருக்காயா. அவளை ஏன் நம்ம வீட்டில் உட்கார வச்சுக்கணும்? நமக்கு என்னையா தலையெழுத்து? இங்கே பாரி அழகரு, அவளுக்கு முதல்ல நம்ம டிவோர்ஸை கொடுப்போம். அவளை வீட்டை விட்டு துரத்திட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி நந்தினி உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்யா. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் வாழணுன்றதுக்காக என்னெல்லாம் பூஜை செய்ய முடியுமோ அம்புட்டு பூஜையும் நான் செய்கிறேன்யா அப்படி சொல்லிட்டு. என்னம்மா சொல்கிற? ஆமாம் அழகரு, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு பிடிச்சதா நம்ம எல்லாத்தையுமே ஏற்படுத்திக்கணும்யா, அமைச்சிக்கணும். நம்ம தான் பிடிக்காம ஒவ்வொரு நிமிஷத்தையும் நரக மாதிரி நம்ம ஏன் வாழணும்? இங்கே பாரி அழகரு, நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன். நீ அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கான ஏற்பாடை பண்ணியா? மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையா அந்த வாழ்க்கை. அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம ரசித்து சந்தோஷமாக வாழணும்யா. எனக்கு என்னை விட உன்னை பற்றின கவலை தான்யா ரொம்ப ரொம்ப அதிகம். நீ நல்லா இருந்தால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்யா. அழகரு, நான் எப்போவுமே உனக்கு துணையாக நிற்பேன்யா. நீ ஃபஸ்ட்டு அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கான முயற்சியை பண்ணியா, அப்புறம் நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அழகருக்குமே அதுதான் கரெக்டாக தோணுது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகலை. அதையும் தாண்டி அவள் இருக்கிறதுனால குடும்பத்துக்கு மிகப்பெரிய அசிங்கம் ஏற்படும், மிகப்பெரிய கவலை வரும், எல்லாருமே கஷ்டப்படுவாங்கன்றப்போ அப்படி ஒரு பொண்ணு எதுக்காக? அவளை வீட்டை விட்டு துரத்திடுவோம், நந்தினியை நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் ஆசைப்பட்ட மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம அழகர் மனசில் ஒரு ஆசையை வளர்த்துக்கிறாங்க. ஸோ நம்ம அழகர் இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வக்கீலாக தான் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு பிடிக்கல, அதனால் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்டா அப்படி சொல்லிட்டு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி விசாரிக்கிறப்போ எப்படியும் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகிடும்டா டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு. மியூச்சுவலாக அப்படின்னாவே ரொம்ப லேட் ஆகும். இப்போது ஒருத்தருக்கு பிடிச்சி அந்த பிள்ளை என்ன சொல்ல போதோ அதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? இல்லைடா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு அழகர் இருந்துட்டு எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கிற மாதிரி நீ பண்ணணும் எனக்காக அப்படி சொல்லிட்டு, சரிடா மச்சான் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம அழகருக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. எப்படியாவது பூங்கொடியை வீட்டை விட்டு துரத்திடணும், அதையும் தாண்டி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நந்தினி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம மீனாட்சியுமே நம்ம அழகருக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அழகர். ஸோ இந்த விஷயத்த நம்ம நந்தினிக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படி சொல்லிட்டு இப்போது நந்தினியை தனியாக மீட் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். நந்தினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நந்தினி இருந்துட்டு, என் மாமா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. நீ எனக்கு திரும்பவும் கிடைப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ரொம்பவே நரகமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் திரும்பவும் என் இருட்டான ரூம்குள்ளே அழகாக வெளிச்சம் வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழகரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் என்னெல்லாம் ட்விஸ்ட் வரப்போகுது அப்படின்றத வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நந்தினியும் அழகரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ற ஒன்று சேர்ந்துருவாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.